வச்ச டைட்டிலே திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. தெரிஞ்சு வைக்கிறாங்களா தெரியாம வைக்கிறாங்களான்னு தெரியும். மைலேஜ் இருக்கு சார். ஆல்ரெடி ஒரு படம் ஹிட்டான படத்துடைய டைட்டில் வைக்கும்போது சார் தனுஷ் வைக்கிறாருன்னா தன்னுடைய மாமாவோட டைட்டில் அடுத்த வாரிசு அவர், அதனால அந்த டைட்டில் வைக்கிறார். அது ஓகே. மற்றவர்களுக்கு அது எப்படி பொருந்தும்? நீ வருவாயனுங்கிற டைட்டில் விக்ரமன் சாருடைய நோட் பேட்ல இருந்த ஒரு டைப். நீ வருவாய் என நான் இருந்தேன். விஜய் அஜித் பேசிட்டு பண்ணிடலான்ட்டு அவர் விஜய் சார் அந்த நேரத்தில் கதை சொல்லி அவரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. என்ன பார்த்திபன் கேரக்டருக்கு விஜய் அவர்களை வச்சு. ஆமாம், அஜித் சார் ஓகே பண்ணிட்டார். அஜித் சார் வந்து அப்போ சர்ஜரி பண்ணி படுத்திருந்தார். அங்கே தான் போய் நான் கதை சொன்னேன். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு காம்பவுண்டுக்கு வெளியிலேருந்து ராஜ்குமார்னு கூப்பிடுச்சு. நம்மளை வந்து யார் ஒரு பொண்ணு குரல், அதுவும் இந்த ஊரில் அப்படின்ட்டு பார்த்தா தேவயானி கூப்பிட்டாங்க. நான் வந்து கதை சொல்லும் பொழுதே பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பைந்தமிழை கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவிலை சேர்த்து, இதையெல்லாம் பாடி காமிச்சு தான் சொன்னேன். இதோட எண்டில் அப்பவும் அதே பாட்டை போடுறோம் சார். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். அவருக்கு பிடிச்சிருச்சு. நீங்கள் நீ வருவாயன நீங்கள் வந்து விக்ரமன் சார்கிட்ட வந்து தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபஸ்ட்டு படம் அது. அந்த படம் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? தேவயானி மேம் எப்படி கொண்டு வந்தீங்க? நீ வருவான டைட்டிலே வந்து விக்ரமன் சாருடைய டைட்டில்ன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருந்தோம். எனக்கு அந்த கொஞ்சம் அந்த மூமெண்ட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி நல்லா. அப்படி இல்லை, நீ வருவாயனுங்கிற டைட்டில் விக்ரமன் சாருடைய நோட் பேடில் இருந்த ஒரு டைட்டில். அது வந்து சுஜாதா அப்படிங்கிற பாலாஜி சாருடைய படத்தில் வர ஒரு பாட்டு. நம்மளுடைய கேமராமேன் சார் அவங்களுடைய அம்மா பாடின பாட்டு. நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன். அந்த பாடலில் இருக்கிற ஒரு முதல் வரி தான் நீ வருவாய் என. இப்படி பாடலின் வரிகளை முதல் அடியை எடுத்துக்கிட்டு இல்லை நடுவில் இருக்கிற வரிகள் எடுத்துக்கிட்டு என்கிட்ட கூட ஒரு 5000 டைட்டில் இருக்குது. அப்படியா? ஆமாம், சின்ன வயசில் அதெல்லாம் நோட் புக்கில் எழுதுறது தான் வேலையே. சரிங்களா? அதுபோல் பிடிச்சதை எழுதி வைக்க. உங்களுக்கு ஃபேவரட்டான டைட்டில்லாம் என்னென்ன நோட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். பார்க்குறவங்க யாராச்சும் 2 மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இருக்குது நோட் புக்கில். அதெல்லாம் முடிந்து போன காலங்கள். இப்போ வந்து அதுக்கு தேவை இருக்காது. அந்த மாதிரி டைட்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றீங்களா? பண்ண மாட்டாங்கன்னு இல்லை. இப்போ கூட ஒரு நல்ல டைட்டில் இருந்தது, நான் பார்த்தேன். யார் போட்ட கோடு அப்படின்னு ஒரு டைட்டில். என்னடா இந்த காலத்தில் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்ல டைட்டில். இது மாதிரி ஒரு டைட்டிலில் ஒரு நாவல்ட்டி இருந்த காலங்கள் உண்டு. டைட்டிலுக்காக படம் பார்த்த காலங்கள் உண்டு. அதெல்லாம் முடிஞ்சு போனது. வச்ச டைட்டிலே திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. தெரிஞ்சு வைக்கிறாங்களா தெரியாமல் வைக்கிறாங்களான்னு தெரியும். மைலேஜ் இருக்குது சார். ஆல்ரெடி ஒரு படம் ஹிட்டான படத்துடைய டைட்டில் வைக்கும்போது ஓகே, இப்போ பொல்லாதவன் அந்த படத்தை வச்சு சார் தனுஷ் வைக்கிறாருன்னா தன்னுடைய மாமாவோட டைட்டில் அது ஒரு அது அடுத்த வாரிசு அவர், அதனால் அந்த டைட்டில் வைக்கிறார். அது ஓகே. மற்றவர்களுக்கு அது எப்படி பொருந்தும்? நீங்கள் வந்து நீ வருவாயனே அந்த ஸ்கிரிப்டே எப்படி ஆரம்பிச்சிங்க? நீ வருவாயனுங்கிற அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் மொத்தம் 3 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தேன் சார். ஃபஸ்ட்டு படத்துக்கு 3 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல. 3 ஸ்கிரிப்ட் சொல்லி 3 படம் ரெடி பண்ணிட்டேன். ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே. பவுண்டட் ஸ்கிரிப்டெல்லாம் இந்த காலத்தில் பண்ணுறாங்க சார். நாங்கள் முதல்ல ஒரு கதை சொல்லிவிடுவோம், அந்த கதை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் தான் எழுதி ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு புக் இருந்துட்டா நமக்கு படம் கிடைச்சிருங்கிற ஒரு மாயை இருக்குது. அந்த படம் பண்ண வரவங்களுக்கும் புஸ்தகம் இருந்துட்டா அவன் எழுதிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எழுதின பிறகு நாங்கள் பென்சிலில் தான் எழுதுவோம். எப்பொழுது வேண்டாலும் அதை அடித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறோம். பேனாவில் எழுதுனதே இல்லை. சரிங்களா? கடைசி நிமிஷம் வரை பென்சில்லே எழுதித்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எழுத்துக்கள் மறுபடியும் மாற்றி அழிச்சு எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கும். ப்ரொடியூசர் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்க, அது கரெக்டாக இருக்குப்பா அதை போடு, அப்படி வரும். பவுண்டட் ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. இந்த கதையை சூஸ் பண்ணது யார்? நீ ஒரு அதுதான். நான் வந்து விஜயகாந்த் சார் ஹீரோ, ஓகே, குஷ்பு மேடம் ஹீரோயின். கதை சொல்லியாச்சு. இன்னும் 2 ஹீரோயினும் அதுக்குள்ளே இருக்காங்க. சுப்பலட்சுமி மாதிரி ஒரு அம்மா, இப்படியெல்லாம் இருக்குது, சொல்லியாச்சு. லக்ஷ்மி மேக்கர்ஸ் பெரிய நிறுவனம். டேட் அவர் கொடுத்துட்டாரு, விஜயகாந்த் சார். ஆமாம், டேட்டு என்னோட டேட்டு கொடுத்துட்டாரு எனக்கு. அடுத்தது ரோஜா கமெண்ட்ஸும் நாங்கள் தான் டைட்டில். விக்ரமன் சார் தான் அந்த 3 ரோஸ் போட்டு அந்த பேனர் ரெடி பண்ணார். அதனால் அங்கேயும் கதை சொல்லி முரளி அவங்க பூந்தோட்டம் பண்ணியிருந்தாங்க. முரளி ஹீரோ, அதுக்கும் கதை சொல்லி ஓகே ஆகிடுச்சு. இதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் விக்ரமன் சார்கிட்ட வந்து சார் இந்த 2 படத்தில் எதை பண்ணணும்னு வந்து பேசும்பொழுது அவர் சொன்னார், இந்த 2ம் ராஜகுமாரன்
ஒரு சினிமாவாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் இன்னொரு கதை வச்சுருப்பீங்களா, அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு கதை, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி முத்திரை கிடைக்கும்னாரு. நான் யோசித்தேன், அவர் சொல்கிறத நான் அப்படியே தலைமேல் கொண்டு கேட்குற ஒரு மாணவனாக இருக்கிறேன், இருந்தேன், இப்போவும் இருக்கேன். சார் அது இவங்களுக்கு சொன்னேன் சார், அவங்களுக்கு ஒன்றும் புரியல ரோஜா கமெண்ட்ஸில் கூட அப்படின்னு. நீங்கள் சௌத்ரி சாருக்கு சொல்லுங்கள், அவருக்கு புரியும், அவர் அதை எடுத்துக்குவார். சரி சார், போய் சௌத்ரி சார்ன்ட்டு அந்த லைன் சொன்னோன்னா அவருக்கு ஓகே, பிடிச்சிருச்சு. என்னென்னு சொன்னீங்க அந்த லைனை? எப்படி ஒரு ஒன்லைன் சொல்லியிருப்பீங்களா சார்? சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடும். அது கூட விக்ரமன் சார் கதை சொல்ல, அவர் கதை சொன்ன ஒரு மான் புலியை ஜெயித்த கதை அப்படின்னு அவர் கதை சொன்னதை சொல்லியிருப்பார். மான் வந்து பசிக்காக துரத்துது, புலி பசிக்காக மானை துரத்துது, ஆனால் மான் உயிரை காப்பாற்றிக்க ஓடுது. அதனால் யாருடைய ஓட்டம் பெருசாக இருக்கும்? ஒரு கதை சொல்கிறவன் அந்த மானோட ஓட்டத்தில் கதை சொல்லணும் அப்படிம்பாரு. அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு டைட்டில் நீ வருவாயன அப்படின்னு நான் வச்சுட்டேன். ஏன்னா அந்த கதையினுடைய ரைட்டான டைட்டில் அதுதான், எண்டுக்கும் அது கரெக்டாக இருக்கும், அதனால் வச்சுட்டேன். அதை நான் வந்து ஒரு 4 வரி பாட்டாகவும் எழுதிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 4-5 வரி பாடல்களை நான், ஏன்னா அந்த இதெல்லாமே விக்ரமன் சார் சொன்னது தான். நான் வந்து கதை சொல்லும் பொழுதே பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பைந்தமிழை கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவிலை சேர்த்து, இதையெல்லாம் பாடி காமிச்சு தான் சொன்னேன். அப்போ அவர் படம் கதை பிடிச்சிருச்சு. அவர் கிளம்பி போகும்போது மறுபடியும் அந்த பாடல் வரியை அப்படி பாடிட்டு, ஏன்னா பிகினிங்லேயும் வரும் எண்ட்லேயும் வரும் அந்த பாட்டு, நடுவுலையும் வரும் இல்லையா, அதனால் நானும் அதை ரெடி பண்ணிட்டேன். அதே செட்டப் தான். என்ன பாட்டு நீங்கள்? நான் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என, இதையெல்லாம் பாடி படத்தை கதையை ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி ஆச்சு சார், இப்படி ஆச்சு. இதோட எண்டில் அவங்க சேரவும் இல்லை, பிரியவும் இல்லை, ஒருத்தர் பார்க்குறது மட்டுமே போதுன்னு இருக்கிறாங்க. அப்பவும் அதே பாட்டை போடுறோம் சார், பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். அவருக்கு பிடிச்சிருச்சு. ஒரு ஓப்பனிங், இதெல்லாம் ஒரு ப்ரொடியூசருக்கு பிடிக்கும்படியாக செய்கிற ஒரு விஷயம். அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு பிடிச்சிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டார். சார் சொன்னேன், நீ அது பண்ணிவிடுங்க, விஜய் அஜித் பேசிட்டு பண்ணிடலான்ட்டு. அவர் விஜய் சார் அந்த நேரத்தில் கதை சொல்லி அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. என்ன பார்த்திபன் கேரக்டருக்கு விஜய் அவர்களை வச்சு? ஆமாம், கதை வேற இருக்கும். அப்போ ஓகே, விஜய்க்காக வேற ஒரு லைன் இருக்கும். என்னமா வச்சுருந்தீங்க அந்த இடத்துல? அது ரொம்ப டீனேஜ் பையன், போகிற பக்கமெல்லாம் பொண்ணுங்க அவனை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு இந்த பிடிக்கவே இல்லை. யார் பசங்க தானே ரோஸ் கொடுப்பாங்க, எல்லா பக்கமும் ரோஸாக பையனுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவான் அந்த பையன்? திக்கி திணறான். பால் போடுற மாதிரி ஒருத்தி வந்து போட்டுட்டு கெட்டி பார்த்துட்டு போகிறா. பேப்பர் எல்லாம் பசங்க தானே பேப்பர் போடுவானுங்க. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு பையனை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து பேங்க்கில் சொல்கிறாங்க உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குது செங்கல்பட்டு மாதிரி. ரொம்ப சந்தோஷங்க, தப்பிச்சு போகிறதுக்கு நான் ஏதாவது வேலையை விட்டுடலாமாங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தா இருப்பார். நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷங்கட்டு கிளம்பி செங்கல். ஆனால் அங்கே எதுவுமே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கிழடு கெட்ட இதுதான் இருக்கும். அந்த ஊரில் யார் நம்மளை இது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு போனால் அங்கேயும் ஒரு பொண்ணு நம்ம பின்னாலே வந்தானே எரிச்சல்லையே இருப்பார். உங்களுக்கெல்லாம் வேறு வேலையா இல்லையா, அதே இல்லையா அதே. அப்புறம் சின்ன சின்ன சேவைகள்லாம் அவருக்கு இதாகிடும். பொண்ணோட அந்த அப்ரோச் இதெல்லாமே பிடிச்சி போகும். வீட்லேயும் கல்யாணம் பண்ணுங்கிற அந்த எண்ணம் வரும்பொழுது சரின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி. அப்போ தான் அங்கே இன்டர்வல் பிளாக் கிட்ட தான் அந்த இன்டர்வல் பிளாக் வரும். ஆக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்தபடி அந்த அவருடைய கரெக்ஷன், அவருடைய லைன் மாறும். நீங்கள் அப்படியே இதை அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக மாற்றிட்டீங்க. 100 பொண்ணு பார்த்துட்டாரு, கல்யாணம் நடக்கல. ஆமாம், அவர் பார்த்திபன் சார் பொறுத்தவரைக்கும் ஒரு பெருசாக இருக்காரு, ஒரு ஏஜ் டவுன் லுக் இருக்கிறதுனால. இல்லை ஆமாம், அவர் பால் கணக்கு மாதிரி சோத்துல கோடு போட்டிருப்பாங்க. என்னப்பா பால் கணக்கான்னு கேட்பாரு. இல்லைடா உனக்கு பொண்ணு பார்த்த கணக்கு, அந்த பொண்ணு அதுன்னு சொல்லி இன்னொரு கோடு போடுவார். ஐயோ உனக்கு வேறு வேலையே இல்லையா ஐயா அப்படின்னு போவார். கல்யாணம் ஆகாமல் போனதுக்கு ஒரு கதை வச்சுருப்பார். நீ வந்து எல்லாம் உன்னாலதான் ஐயா, நான் என்ன, நீ வந்து முதலியார் தானே, எதுக்கே அந்த கவுண்டர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண, இப்போ எனக்கு அங்கே போனால் அம்மா பக்கம் போய் பார்த்துக்கன்னு சொல்கிறான் உங்கள் ஆளுங்க, இங்கே போனால் உங்கள் அப்பா பக்கம் போய் பார்த்துக்கன்னு, இப்படியே என்ன பக்கம் பக்கமாக அலைய விட்டுட்டியா ஐயா, இந்த மாதிரி பார்த்திபன் சாரோட லைன். அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்து அதோடைய எல்லாமே மாறும் என்னங்கிறது. நான் இதை பிரபு சார் வரைக்கும் போயிட்டேன் கதை சொல்லி. பிரபு சார் வாகினியில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தார், பொன்மனமே ஏதோ ஒரு படம் அந்த டைமில் தான். ஆமாம், ஏன்னா அஜித் சார் ஓவர் ஓகே. இப்போ அந்த இன்னொரு ரோலுக்கு பிரபு சாராக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ வந்து சூப்பரான மீனாட்சி சாஸ்திரியோட ஒரு படம் வந்தது, டூயட்டு, அந்த மாதிரியான ஒரு நல்லா இருந்தார். போட்டு அதுக்கு தகுந்தபடி ஒரு கதையை ரெடி பண்ணிவிடுவோம். குண்டா இருக்கிறதுனால தான் கல்யாணம் நடக்கலன்ட்டு யார் கிடைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அது மாதிரி பண்ணிவிடுவோம். எப்படி தான் நான் வெயிட்டை குறைக்கிறது, நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்தேன். என்ன செஞ்சீங்க?
குதிரையில் சவாரி பண்ணால் வெயிட்டு குறையும்னாங்க. 3 மாதம் செஞ்சேன். குறைஞ்சுது குதிரைக்கு. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சீங்க பிரபு? ஆமா, இப்படியெல்லாம் ரெடி பண்ணி அவங்க பாட்டிலே போட்டாங்களா, கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் எந்த கடையிலே நீ அரிசி வாங்கின. அதெல்லாம் ஒரு இதுதான், ஒருத்தர் மேல நம்ம அழகா மேனேஜ் பண்றோம். ஃபைனலா பார்த்திபன் தான் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு? விக்ரமன் சாருடைய அசிஸ்டன்ட் நான். பார்த்திபன் சார்ட்ட சொல்லுவோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சௌத்ரி சார்ட்ட கேட்டப்போ சொல்லையா பார்க்கலாம் அப்படின்னாரு. அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா விக்ரமன் சாருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல இணைப்பு ஏற்படும். அதை தாண்டி சூப்பர் குட்டில் ஒரு இணைப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் சூப்பர் குட் ரொம்ப பெரிய நிறுவனமாக இருக்கிறதுனால அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதை கேட்டுட்டு எங்கே கதை சொன்னேன்னா, அந்த ஆதித்யான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது கமலா திரையரங்குக்கு சேர்ந்த அப்படி அங்கே ரூம் போட்டார் கதை கேட்கறதுக்கு. சரி, நான் கதை சொல்ல போயிட்டேன். எப்போ பாரு ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா முன்னெடுத்தில் என்ன கொடுத்தேன் ஓடிட்டு இருக்குது. 4வது வாரமா 5வது வாரமா அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. இல்லை 50 நாளை தாண்டி ஓடிட்டு இருக்குது. அப்பவும் அதிரடி ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே அவர் கதை கேட்டார். கதை கேட்டுட்டு இந்த கதையில் கமா ஃபுல் ஸ்டாப் எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் அப்படியே நீங்கள் சொன்னதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி பண்ணார். பார்த்திபன் சார்னா அது சரி பண்ணார், எதை கரெக்ட் பண்ணார், அதை எதுவும் இது பண்ணல, அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணார். அது பேப்பர்களை இன்னைக்கு வரைக்கும் இன்டர்வியூவில் கூட சொல்லுவார், நான் நடிக்கிறதுக்காக மட்டும் போன ஒரு படம்னா அது நீ வருவா என்ன தான். தேவயானி மேம் எப்படி உள்ள வந்தீங்க? தேவயானி மேம் சூரிய வம்சத்தில் அவங்க பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு நல்ல பழக்கம் இருந்தது, அம்மாவுக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருந்தது. தேவயானி மேமும் எங்களோட ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஆட்கள் தான், பழகுவாங்க. எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நான் வந்து நடந்து போவேன். என்னோடய அறையிலேருந்து நடந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நான் சத்யாகாடில் இருப்பேன், ஆஃபீஸ் சாலை கிராமத்தில் இருக்கும். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு காம்பவுண்டுக்கு வெளியிலேருந்து ராஜ்குமார்னு கூப்பிடுச்சு. நம்மளை வந்து யார், ஒரு பொண்ணு குரல், அதுவும் இந்த ஊரில் அப்படின்ட்டு பார்த்தா தேவயானி கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டுருக்குது, சினிமாவோட ஸ்ட்ரைக் 97. பெருசாக இல்லைன்னா அவங்கள பிடிக்க முடியாது. அவங்க வந்து எல்லா மொழிகளிலும் 98ல் 16 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. தேவயானி பீக்கில் இருந்தாங்களா காதல் கோட்டை ரிலீஸ்க்கு அப்புறமா? ஆமாம், 98ல் 16 ஃபிலிம்ஸு. மாதம் ஒரு படம்னு பார்த்தா கூட 12 படம் தான் ரிலீஸ் ஆகணும். அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருந்தது. தேவயானி அவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க. அப்போ ஷூட்டிங்லனால இருந்தேன். இங்கே போயிட்டுருக்கிறீங்கன்னா, நான் எங்கள் ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்குன்னா, சார் ஒரு 30 அடி ரோட்டுக்கு இந்த பக்கம் தேவயானி மேடம் வீடு, அந்த பக்கம் எங்கள் ஆஃபீஸு. இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கு. ஓகே, நமக்கு ஒன்றும் விக்ரமன் சார் ஆஃபீஸ் சொல்கிறீங்களா? விக்ரமன் சாரோட ஆஃபீஸு, சூப்பர் குட்டோட கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, எங்களுக்கு தெரியாது அவங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்னு. 30 ஃபீட் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒயிட் ஹவுஸு, இந்த பக்கம் அவங்க வீடு, பாலுமேந்திரா சாரோட வீட்டை ஒட்டின வீடு. ஓகே ஓகே, சரிங்களா. அப்புறம் நான் சும்மா வெளில கூப்பிட்டாங்க, டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு எதனா சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதையை சொல்லி வச்சு அவங்களும் கேட்டாங்க. அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் அந்த நீ வருவா எனக்கு கதை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது முடிஞ்சு போச்சு, ஸ்ட்ரைக் முடிஞ்சது. அவங்க வேறு மொழி படங்களில் நடிக்கிறவங்க, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அது தமிழ், எல்லா மொழி படங்கள்லையும் அவங்க இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஒன்றும் கவனிக்கலை. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் முடித்த பிறகு தான் நான் படம் பண்ண போகிறேன்னு என் டைரக்டருக்கும் தெரியும், நான் பண்ணுவேன்னு அவங்க முடிவு பண்ண பிறகு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் டைமில் நான் சூப்பர் குட்டில் ஒர்க் ஆன உடனே ஹீரோயினா தேவயானி மேடம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். பாபு அந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஏன்னா அவங்கள்ட்ட 3 படத்துக்கு அவங்க புக் பண்ணியிருக்காங்க தேவயானியை. சூரிய வம்சம், இன்னொரு படம்னு 2 படம் பண்ணிட்டாங்க. சூரிய வம்சம் பண்ணிட்டாங்க, லவ் டுடே தெலுங்கு பண்ணிட்டாங்க. இன்னொரு படத்துக்கான பெண்டிங் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் படமாக அமைஞ்சு போச்சு அது. உடனே அது பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. சரி, நான் போயிட்டு சொன்னேன், சொல்கிறதுக்காக போனேன். அப்போ கூட அவங்க பூந்தோட்டம் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தாங்க, களஞ்சியம் அவங்களோட படத்தோட ஷூட்டிங் ஏர்போர்ட்டு பக்கத்தில். நான் பொதுவாக லொக்கேஷன்களுக்கெல்லாம் எப்பவுமே போக மாட்டேன், எந்த லொக்கேஷன்லையும் போய் எங்கேயும் நிற்க மாட்டேன். வேடிக்கை பார்க்குறது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏதோ ஒரு இதில் ஏன்னா ஒரு அன்னீசியாக இருக்கும், சரியாக இருக்காது. ஆனால் கதை சொல்வதற்காக நான் போனேன். நான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ஷார்ட் முடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. உண்மையுமே ஓடி வந்தாங்க, மூச்சு இறைக்க ஓடி வந்து, படம் பண்ணுறீங்களா? ஆமாம், அந்த கண்ணு கதை தானே அப்படின்னாங்க. நான் கதை சொல்ல வந்திருக்கிறேன் மேடம், சும்மா லைனாக சொல்கிறேன், ஒன்றும் தேவையில்லை, அந்த கண்ணு கதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அவ்வளோ கதையே கேட்கல அவங்க, அப்படி அவங்களுக்கு அந்த மைண்ட்லேயே இருந்திருக்குது. உடனே மேனேஜருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, கதையே கேட்காம மேடம் ஓகே சொல்லிட்டாங்க சார் அப்படின்ட்டு அது அப்படியே
ஸ்டார்ட். அஜித் அவர்கள் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல நீங்க ஒர்க் பண்ணதுனால இந்த படம் நிச்சயமா அது அவர்கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை என்ன சொல்லி? இல்லை, அது ஒர்க் பண்ணும்பொழுதே அவர் நல்லா நமக்கு பழக்கம் இருந்தது மட்டும் இல்லாமல் நான் எல்லா ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப அழகாக பழகக்கூடிய ஒருத்தர். நான் தான் மேனேஜ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்தால் கூட அதை அவங்களுக்கு எங்கேயும் போகாமல், மேனேஜருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் போகாமல், டைரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் போகாமல் மேனேஜ் பண்ணி சமாதானம் பண்ணி அழகாக மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு வேலை. ஏன்னா ஒரு வேலை நடக்கணும்னா எங்கேயும் குழப்பம் இல்லாமல் போகணும், ஸ்மூத்தாக போகணுன்றது. ஸ்மூத்தாக போகணும். அது நான் 8 வருஷம் கூடவே டைரக்டர் கூட இருக்கேன். அதனால் எல்லா ஆர்டிஸ்ட் கூட என்னுடைய இது இருக்கும். அவர் சொன்னார், நான் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் ரோல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அஜித் அவர்களும் வந்து அந்த படத்துக்கான கலரே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிச்சு இல்லை? ஒரு 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக மாறி நல்ல டாக் ஆஃப் த டவுனில் இருந்தது இல்லை அந்த படம்? இல்லை, அஜித் சார்னால தான் அந்த படம் மூவ் ஆச்சு, இல்லைன்னா ஆகாது. ஏன்னா ஒரு கதை மூவ் ஆக, ஒரு ப்ரொடக்ட் இப்போ இல்லைன்னா விஜயகாந்த் சார் படம் இருக்கேன் நமக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்னால தான் அது ஓகே ஆகிடுச்சு. சரிங்களா? அஜித் சார் ஓகே பண்ணிட்டார். அஜித் சார் வந்து அப்போ சர்ஜரி பண்ணி படுத்திருந்தார், முதுகுத்தண்டு சர்ஜரி பண்ணி அப்போலோவில் படுத்திருந்தார். அங்கே தான் போய் நான் கதை சொன்னேன். அவர் படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் கதை சொன்னேன். விக்ரமன் சார் தான் அங்கே ஃபோன் பண்ணி பேசி மேனேஜர்கிட்ட பேசி அஜித் சார்கிட்ட பேசி கதை சொல்ல வருவார் ராஜ்குமாரன், கொஞ்சம் கேட்டுட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஓகே சார்னார். அதே மாதிரி சௌத்ரி சாரும் யாரையும் போய் பார்க்க மாட்டார். யாராக இருந்தாலும் சௌத்ரி சாரை பார்க்க தான் வரணும், அப்படி தான் அன்னெசரி வரணும். அது மாதிரி ஷூட்டிங்க்கும் வரவே மாட்டார். அப்படியெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு நாள், அதுவும் ஆஃப் டே, ஒரு 3 மணி நேரம் வந்து உட்காருவார். எதுக்கு வந்திருக்கிறாருன்னா ப்ரெஸ்காரங்களாம் வருவாங்க, அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் சௌத்ரி சார். முதல் முறையாக சௌத்ரி சார் காரில் ஏறி நானும் வரையா பார்த்துருவான் அப்படின்னு. சார்ண்ணே இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கார்ல, நம்மளும் பார்ப்போம்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்து பார்த்துட்டு இது பண்ண கதை கேட்டுடுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் கதை சொல்ல கூப்பிட்டார். நான் போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பயங்கர என்ஜாய் பண்ணி கதை கேட்டார். அவருக்கு அங்கே என்டர்டெயின்மெண்ட் வேறு இல்லையா, ஒரே சீனை மறுபடியும் திருப்பி சொல்லி கேட்டார். ஓகே, முழு நீள கதையை அவருடைய போர்ஷன் மட்டும் பார்த்திபன் சார் ஃபுல்லாக அவர் முதல்ல இருந்தே சொல்ல சொன்னார். எப்படி ரசித்து கதை கேட்டாரோ அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன்லேயும் வந்து படம் பார்த்துட்டு தனியாக அவருக்கு மட்டும் ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டோம். அதே மாதிரி உளுந்து சிரித்து சீட்டெல்லாம் தட்டி ஒரு கலாபரம். நாங்களாம் பின்னால் நின்றுட்டுருக்கோம், அவர் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்படி பார்த்தார். ஒரு பயங்கரமான ரசனை மிகுந்த ஒரு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல தான் வந்து த்ரூ அவுட் வந்து ரமேஷ் கண்ணா வந்து அந்த படம் ஃபுல்லாக காமெடியாக. அடுத்தது உங்கள் படத்துலையும் அடுத்ததாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக கடைசி வரைக்கும் கூட இருக்க மாதிரி அவர் எப்படி அந்த படத்தில் இருந்ததுனால நீங்கள் எடுத்துட்டீங்களா இல்லை? நிச்சயமா அந்த படத்தை இப்போ அந்த விக்ரமன் சாருடைய பேட்டர்னில் ஒரு விஷயம் இருக்குது. ஹீரோ கூடவே ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அது என்னன்னா, இப்போ நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தது. அவங்க பேர் தஞ்சாவூர்லேருந்து சங்கீதான்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தது. ஃபஸ்ட்டு டைம் நானும் கேட்டு யோசிச்சுட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருக்குது அந்த பொண்ணுன்னா, சார் உங்கள் படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் டைரக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா சார், இப்போ ஒரு ஹீரோ வந்து விக்ரம் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், வேறு படங்கள்லாம் நடிக்கும் பொழுது ஒரு அஜித் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு, ஒரு மேன்லியாக இருக்கார், இப்படி எல்லாம் தோணும். விக்ரம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாரு, பயங்கரமாக இதெல்லாம் தோணும். ஒரு ஹீரோக்களாக எங்களுக்கு ஹீரோக்களாக தோணும். உங்கள் படத்தில் எந்த ஹீரோவும் எங்களுக்கு ஹீரோவாக தோணதில்லை, ஜென்யூனான பர்சனாக தோணும். எப்படி தோணும்னா, சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக சொல்லுது. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு புருஷனாக வரணுங்கிற மாதிரி தோணும் சார் உங்கள் படத்தில் வர அஜித் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும். அதுதான் உங்களுடைய ஒரு பெரிய விஷயம் சார். அவ்வளோ உண்மையும் ஜென்யூனிட்டியும் அந்த கேரக்டரில் இருக்குன்னு சொல்லிச்சு. நான் நேற்று தான் அது கூட யோசிக்கிறா. ஆக ஒரு கேரக்டரை நம்ம நல்லவனாக படைக்கிறோம், நல்ல ஆக என்ன விக்ரமன் சார் பேட்டர்னில் அந்த இன்னொரு காமெடின்னு இருப்பான். இந்த ஹீரோவால் செய்ய முடியாத லொல்லு ஜொல்லு இந்த வேலைகளை அந்த காமெடியும் பண்ணுவான். ஹீரோவை 2ஆக புலந்து ஒரு பார்ட்டை. அதனால் அந்த கேரக்டர் ஜென்யூனிட்டியாக இருக்கும். இப்போ இங்கே ஹீரோவே எல்லாம் பண்ணுறதுனால காமெடியும் ஹீரோவே பண்ணுவான், மற்றதும் ஹீரோ பண்ணுவான்னா, அப்போ ஹீரோ கேரக்டருக்கு ஒரு வரைமுறை இல்லாத ஒரு என்ன சொல்கிற ஒரு முழு ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத என்னவோ ஒன்று இல்லாத ஒன்று. அவன் வில்லனானு சில சமயம் தெரியாது, ஹீரோவானு தெரியாது, நல்லா பண்ணியிருக்காருங்கிறத தெரியும். புரிஞ்சுதா இந்த டிஃபரன்ஸ்? புரியுது. அதை ஒரு பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணு தஞ்சாவூர்லேருந்து சொல்லும்பொழுது தான் எனக்கே புரியுது. பட் ஜென்யூனிட்டியாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயம், நல்லா இருக்கணுங்கிறது.
அதே சமயம் சில நக்கல் நையாண்டி கிண்டல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னொரு சைடு அப்படி இன்னொரு ஹீரோ மாதிரியே ஒருத்தர் கொண்டு வரும். அப்படி வந்தவர் தான் ரமேஷ் கண்ணா. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் உங்கள் படங்கள் ஆரம்பித்து தேவயானி நம்முடைய அந்த லவ் கதைகள், நான் இப்போது ட்ரெண்டில் என்னென்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்கள் டைம். நன்றியும் வணக்கமும். என்றென்றும் அன்புடன் ராஜகுமாரன்.